எஸ், வெரி குட். நம்ம அப்புறம் ஓபன் பண்ணிடலாம் பிரதர். குட், வெரி குட். காட் இஸ் குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெற்றியான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் எல்லாவற்றையும் லகுவாக்கி விட்டார். ஆமென். இந்த சப்ஜெக்ட் 12வது சப்ஜெக்ட், மொத்தம் 15 பாடங்கள், 15 சப்ஜெக்ட்ஸ். அதுல 12வது பாடம் நமக்கு லகுவான மாற்றம். லகுவான மாற்றம் என்பது லகுவானது. ஸோ இதுல 9 மற்றும் 10. எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர். நீ யாரு வாசிக்கிறாங்க? கிறிஸ்டி, நான் வாசிக்கிறேன். ஓகே, ரைட்மா. எதன் மூலம் தேவனோடு தொடர்பு கொள்வது மிகச் சிறந்தது, அது எப்படி? வெரி குட். ஓகே, எஸ், கிறிஸ்டியன் ஜெபம் தான். எஸ்மா. தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவனோடு தொடர்பு கொள்வது மிக சிறந்தது. அது எப்படி நமது எண்ணங்களை மாற்ற வேண்டும்? ஓகே, எப்படி, அது எப்படி என்பதற்கு என்ன பதில்மா? நமது எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகே, எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? சும்மா நீங்க எல்லாரும் திங்க் பண்ணுங்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்போ என்னது, எல்லா வழியிலே அதாவது ஈவன் பிரேயர் மூலமாகவோ உபவாசத்தின் மூலமாகவோ தேவனோடு தொடர்பு கொள்ளுவதை விட தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவனோடு தொடர்பு கொள்ளுவது சிறந்தது என்று சொல்லி இந்த பேஜில் இருக்கு பாருங்களேன். பேஜ் 95ல வாங்க மேலே. அவருடைய லாஸ்ட் 3 லைன்ஸ் பாருங்க. தேவனோடு அவருடைய வார்த்தையின் மூலம் தொடர்பு கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். அதுவே தேவனுடைய மிக சிறந்தது என்று உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் என்றும் நான் கூறுகிறேன். இப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலம் தொடர்பு கொள்ளுவது என்றால் என்ன? சும்மா எல்லாரும் சிந்திங்க, ஜெனரலா பேசலாம். யாராவது கிளியரா சொல்ல முடியும்னா சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது, விசுவாசித்து தியானிப்பது, தியானித்து விசுவாசிப்பது. வெரி குட். யாரால விசுவாசிக்க முடியும்? தியானிக்கிறவர்களாலே. தியானிப்பது என்றால் என்ன? ஒருமுகப்படுத்துதல். ஒருமுகப்படுத்துதல் பாஸ்டர், ஒருமுகப்படுத்துதல். ஓகே ஓகே, வேற? கான்சன்ட்ரேஷன். எது வரைக்கும் தியானிக்க வேண்டும்? இரவும் பகலும், எந்த நேரமும் இதயத்துல இப்படி சொல்லுவோமா? இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, மனப்பிரச்சனை இருக்குன்னு இப்போமே, மனதுல ஒரு துக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டதுன்னு வசனம் இருக்கு. அப்புறம் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று இருக்கு. அப்ப நம்முடைய துக்கம் நீங்க வேண்டுமென்றால் இந்த வசனத்தை நாம எது வரைக்கும் தியானிக்க வேண்டும் என்றால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறு வரைக்கும் தியானிக்கணும். பிராக்டிக்கலா பேசுவோம்ல, அது எப்படி தியானிக்க முடியும்? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? என்னால தாங்க முடியல, சூழ்நிலை என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கொண்டு வருது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அது சம்பந்தப்பட்ட வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், ஒரு 3-4 வசனங்களை எழுதி
எப்பொழுதுமே உங்க ஹேண்ட்பேக்ல வைத்து வெளியே போற நபரா இருந்தா அல்லது கிச்சன்ல ஒட்டி வச்சு ஒரு 4 காப்பி எடுத்து இல்ல பெட்ரூம்ல கிச்சன்ல ஒட்டி வச்சு, இன்னொரு விதத்துல சொல்ல போனா அந்த வார்த்தை மாம்சம் ஆகும் வரைக்கும் நம்ம தியானிக்கணும். வார்த்தை மாம்சம் ஆகுவது என்றால் என்ன? அந்த வார்த்தை அனுபவம் ஆகும் வரைக்கும், அது வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகும் வரைக்கும் இல்லையா? எந்த பிரச்சனையும் அப்படி வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். அது வியாதியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலியில உள்ள குழப்பங்களா இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோம். ஸோ இன்னொன்று நீங்க சொல்ல போனா பிரச்சனைகள் தீருவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வளர்ச்சிக்காகவும் வார்த்தையை தியானிக்கணும்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வருகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், போகையிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்போ நான் வந்து ஆசீர்வாதமா இருக்கணும். அப்புறம் அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க. எப்படி எதனால தேவன் இப்படி சொன்னார் இல்லையா? இன்னும் நீங்க சொல்ல போனா சில எக்ஸாம்பிள் எடுக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்னா, எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுலு, இவங்க எல்லாருமே பாருங்க, போகையிலும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அப்படி என்றால் என்ன விளக்கம் கொடுக்கலாம்? வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? யோசிங்க. அவங்க எங்கு சென்றாலும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. என்ன ஆசீர்வாதமா இருந்தா என்ன ஆசீர்வாதமா இருந்தாங்க? இயேசு சுமந்து சென்றாங்க. சுகம் தேவையான இடத்துல சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருந்தது. எது சுகம் தேவையான சுகத்தை கொடுத்தவினம், நடக்க முடியாதவர்கள் நடக்க வச்சது. இப்படி சொல்லுவோமா? சரி, நீ வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம் என்றால், நீங்க வருகிற வழியில போகிற வழியில யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு உரிய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பதுதான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். ஆமென். நான் ஒரு 4-5 பேர் சொன்ன பாருங்க. யாரு? எலியா, எலிசா. எங்க போனாலும் அவர்கள் சந்திக்கிற எல்லா நபர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இது வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா? எப்படி இருக்கிறோம்? வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம், போன்ல பேசினாலும் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இப்போ அந்த கிரேஸ் வந்துட்டு, கிரேஷியஸா அந்த கிருப, அந்த ஸ்டேஜ் நீங்க எல்லாரும் வந்து விட்டீர்கள். சரிங்களா? எல்லாரும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. சிலர் பண்ண ஆரம்பிச்சு விட்டீங்க. சரிங்களா? எதுவுமே நம்ம கீழே இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கடந்த காலங்களில் செய்த தவறுகளோ, என்னிடத்துல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்க ஒரு நாலேஜுக்குள்ள வந்துட்டீங்க. தேவ வசனம் எல்லாம் உண்மையா இருக்கு, ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு, இட்ஸ் வெரி ட்ரூ. இதில் இந்த வெளிச்சம் வந்துட்டு, ஆனாலும் சில தடைகள், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு தடைகள் என்னன்னா, உங்க சிலருடைய குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம். பிரதர், எங்க வீட்டுக்காரங்க ஒத்து வர மாட்டாங்க, கோஆபரேட் பண்ணல, ரட்சிக்கப்படல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அதை நீங்கள் இக்னோர் பண்ணும்படியாக நான் சொல்லவில்லை. நீங்கள் செல்லுகிற இடங்களில அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட பேசும்போது, நான் வந்து ஆசீர்வாதமான ஒரு நபர், இவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்குள்ள வர வேண்டும். சூழ்நிலைகளை மறக்க வேண்டும். அப்பொழுதுதான் சூழ்நிலை மாறும். ஆமா, எழுதுறவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறையான சூழ்நிலைகளை மறந்தால்தான் அந்த சூழ்நிலை மாறும். யாரு எதிர்மறையான சூழ்நிலையை மறந்து சக்சஸ் ஆனது பைபிள்ல? யாரு? மோசையா? அப்படியே எழுதி இருக்குது, மறந்தான்னு எழுதியிருக்கு. சூழ்நிலையை மறந்தான்னு எழுதியிருக்கு. யோசிங்க. ஆபிரகாம் எந்த வசனத்துல அப்படி இருக்குன்னா, எண்ணாமல் இருக்கு. எண்ணாதிருந்தான். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை,
அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் மறந்திருந்தான். எண்ணாதிருந்தானே அதான அர்த்தம். நீங்க உங்க சில்ட்ரன் வீட்டுக்கு போறீங்க அல்லது பஸாருக்கு போறீங்க, போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். அப்போ முதலாவது நமக்கு என்ன தெரியணும்? ஐ am the trouble shooter. I am the extended hand of the Lord. எப்படி பிதாவுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ, எப்படி தேவனுடைய சித்தத்தை எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பவுல் இவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்களோ அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்பொழுது சாத்தியம் என்றால், சாதகம் இல்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது, நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, தாண்டி வந்துடணும். சாதகம் இல்லாத சூழ்நிலை ஒண்ணு என்ன தெரியுமா? நம்ம மைண்டு சொல்லுது, உனக்கெல்லாம் வயசாயிட்டுப்பா, நீ ஒரு பெண்ணு தானே, உன்னை வெளியே விட மாட்டாங்க. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா புரியும், அப்படித்தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களிடத்துல என்னிடத்துல ஒரு பெரிய நோக்கம் இல்லாமல் இவ்வளவு தெளிவாக தேவன் நமக்கு சத்தியங்களை கற்றுத்தர மாட்டார்னு எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி, ஒருவருக்கும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? இந்த ரகசியங்களை கற்றுக் கொடுக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம இப்போ ஆண்ட்ரூ புக்கில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய 40 ஆண்டு கால அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? சிலருக்கு அந்த வரம் இருக்குது. என்ன வரம்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடுகளை புத்தகமாக வெளியிடுகிற வரம் இருக்கிறது. ஸோ இதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சும்மா இருக்க முடியாது. இரண்டாவது கேள்விக்கு போயிடலாமா பிரதர்? தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உயரிய கனம் எது? எஸ் சிஸ்டர் அனட்டா. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஜெயா சிஸ்டர் மிஸ் பண்ணிட்டா. ஓகே, அடுத்த பண்ணிடலாம். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, ரொம்ப முக்கியமான ட்ரூத்தா இருக்குல்ல. தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கனம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. திரும்ப திரும்ப இதுதான் வருது. தேவனுடைய பேஜ் 94ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது தான் கர்த்தருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகவும் உயரிய கனம் என்பதை நான் காண ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. அடுத்த பேராகிராஃப் வாசிப்போம். இதை நான் அறிந்து கொண்டவுடன் நான் எதிர் திசையில் திரும்பி, தேவனே, உம்முடைய மிக சிறந்தது எனக்கு வேண்டும். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும்படி ஒரு தரிசனம் காண்பதையோ அல்லது ஒரு சத்தத்தை கேட்பதன் மூலமோ ஒரு தேவதூதன் மூலமோ உம்மிடமிருந்து நான் கேட்பதை விட உம்முடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிப்பது தான் உம்மை அதிகமாக கனப்படுத்தும் என்றால் அதையே நான் விரும்புகிறேன் என்று ஜெபித்தேன். ஆகவே எந்த ஒரு விசேஷித்த வெளிப்படையான தொடுதலுக்காகவும் நான் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எஸ் பிரதர். தேவதூதர்களின் பிரசன்னத்தை காட்டிலும் மேன்மையானது எது? எஸ் சிஸ்டர் ஜெயா. பேஜ் 98ல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது தான் அந்த பிரசன்னத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்துல கேட்கிறது தான் கேட்பதுதான். வெரி குட். பேஜ் 98 பாட்டத்தில் இருக்கு. தேவதூதர்களின் பிரசன்னம் அல்லது இது போன்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவனிடம் கேட்பதே சிறந்தது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம். இன்னும் அதுல தேறினவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் அப்போ நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். அனட்டா சிஸ்டர், அதை ஸ்கிரீன் பண்ண முடியுமா? ஆன்டி ஏஜிங், வயது திரும்ப வாழ வயது ஆகுவதற்கு என்னெல்லாம் நம்ம வசனம் தியானிக்கணும்னு அன்னைக்கு யோசித்தோம். பிலிப் பிரதர், அனட்டா சிஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணல. நீங்க இந்த
என்ன சொன்னீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டா போட்டதே கொஞ்சம் நின்றா நல்ல மண்டு சொன்னாங்க. அதோட அதே தான் வச்சிருக்கிறேன் பாஸ்டர். இன்னும் அடுத்தது நான் என்ன செய்ய இல்லை, சாரி. பரவாயில்ல, இதை நாங்க இன்னொருக்கா தியானிக்கலாம் பார்த்து இன்னொருக்கா. வெரி குட். போடலாமா அப்போ ஸ்கிரீன்ல? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில தான் எல்லா விதமான பவர் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு, அப்ப நம்முடைய வயது திரும்ப வாழ வயதை போல மாற்றுவதற்கு நம்ம இப்ப சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஆமா, எல்லாருமே இதை சீரியஸா எடுங்க, சரிங்களா? எல்லாருமே சீரியஸா எடுங்க. ஸ்கிரீன் பண்றாங்களா? ஓகே, 1 minute பாஸ்டர். வெரி குட், வெரி குட் பிலிப். Thank you Lord for your goodness. எது வரைக்கும் நம்ம இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தை அனுபவம் ஆகும் வரைக்கும். இது ஒருவேளை கொஞ்சம் ப்ராசஸ் டைம் எடுக்கலாம். அந்த ப்ராசஸ் ஆகிற டைமும் உங்களுக்கு போர் அடிக்காது, சலிப்பு வராது. வர வர நீங்க ஒரு இப்போ வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த வார்த்தை உண்மையாகும், இது உண்மைதாங்கிற நம்பிக்கை இருக்கு. நாளடைவில் அது விசுவாசமாக மாறிவிடும், சரிங்களா? விசுவாசம் என்றால் நம்ப முடியாததை நம்புவது. Thank you Lord for your goodness. What a loving daddy. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையை. அடுத்த கேள்வி போங்க பாஸ், நான் ரெடி பண்றேன். ஓகே, ரைட். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். பயத்தையும் அவிசுவாசத்தையும் அகற்றி போட உறுதியும் வல்லமையுமான வழி எது? பயத்தையும் அவிசுவாசத்தையும் அகற்றி போட உறுதியும் வல்லமையுமான வழி எது? சிஸ்டர் மகேஸ்வரியா? எஸ். நான் பேசுற கேக்குதா ஐயா? நல்லா கேக்குதுப்பா சிஸ்டர், சொல்லுங்க. 101வது பக்கத்துல அந்த டொப்ல இருக்கு பாஸ்டர், நமது பயங்களையும் அவிசுவாசத்தையும் மேற்கொள்ள மிகவும் உறுதியான வல்லமை நிறைந்த ஒரே வழி தேவனுடைய வார்த்தை தான். எல்லாரும் உங்களுக்குள்ளே சொல்லுங்க, ஒரே வழி தேவனுடைய வார்த்தை தான். அதே போல அந்த ஒரே வழி லகுவான வழி. இந்த வழியிலே சென்று, அதாவது நம்முடைய பயம் அவிசுவாசத்தை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தை தான் வழி. அந்த வழி லகுவான வழி. அந்த வழி நாம எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ரொம்ப சிரமம் இல்லை. நம்ம வந்து ஒரு 10 தேவைகளை கூட எழுதலாம்ல. பிள்ளைகளுடைய சால்வேஷன், அது ஒரு தேவை நமக்கு, அதை அட்டைன் பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கு உள்ள வசனங்கள். அதன் பிறகு ஏஜ் திரும்ப வாழ வயதாகிறதுக்கு. அதன் பிறகு அற்புதங்களை நம்ம தண்ணீரை போல செய்யணும். அதற்கு இப்படி ஒரு 10 டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க வசனங்களை எழுதி வச்சு, காட்ஸ் கிரேஸ் we all have enough time, நமக்கு நேரம் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன ஒன்று எடுக்கிறோம்னா ஆன்டி ஏஜிங், வயதை திரும்ப வாழ வயதாக மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ அது வந்து நிஜமாகும் வரைக்கும், அல்லது இந்த வார்த்தைகள் நமக்கு மாம்சம் ஆகும் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? அதையே மெடிடேட் பண்ணலாம். அந்த வழி இன்பமயமான வழி. கஷ்டமானதுன்னா நம்ம பண்ணிடுவோம். வெரி குட் பிரதர். தமிழ்ல இல்லையோ? Ephesians 6:2-3. வெரி குட். அப்படி இருக்கட்டும் பிரதர். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானார். என்னாலே உன் நாட்கள் பெருகும். பெஸ்ட் வசனங்கள்லாம் எடுத்துட்டீங்க. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷு வருஷங்கள் விருத்தி ஆகும்.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். இதுல வந்து பிரதர், நீங்க இந்த கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது, அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. நிறைய இருந்தாலும் நம்ம அதை மெடிடேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் உனக்கு நிறைவான ஆயுட்காலத்தை கொடுப்பேன். ஓ, அப்படிலாம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நான் உனக்கு நிறைவான ஆயுட்காலத்தை கொடுப்பேன், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட கூட போடுவதில்லை. அதை எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் போர்ஷன் எடுத்துருங்க. ஜெனசிஸ் 6:3 அவன் மாம்சம் அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம், அதை மட்டும் போடுங்க. வெரி குட். இப்போ சிலருக்கு இதை விட இன்னும் சில வசனங்கள்லாம் தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நம்ம இது ஒரு டிஸ்கஷன் தானே. அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வெரி குட். மரணம் கிடையாது இல்ல. பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் பிரதர், அப்படியே இருக்கட்டும். நீங்க கையில் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா 6:58 எடுங்க. யோவான் 6. ஏனென்றால் இதை தியானிக்க தியானிக்க உங்களுக்கு பலன் வருகிறது மாத்திரமல்ல, சந்தேகம் போயிடும். என்ன சந்தேகம் போயிடும்? 70-80 வயசுன்னு இருக்க அந்த எண்ணத்தை மாற்றாமல் 120 வருஷம் நம்ம வாழ முடியாது. ஓகே, யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்திலே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இதை நீங்க எப்படி எழுதலாம்னா, யோவான் 6:58 என்பதை பிராக்கெட்ல போட்டுட்டு, நான் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறேன், எனவே எனக்கு மரணம் கிடையாது. பிராக்கெட்ல இந்த ரெஃபரன்ஸ் வசனம் போட்டுடலாம். அதே நீங்க அடியில செய்யறீங்க. அப்புறம் நான் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறபடியினால் எனக்கு அல்லது நான் என்றென்றைக்கும் பிழைப்பேன், அல்லது எனக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாதுன்னே எழுதுங்க, ஏன்னா அப்போதான் உள்ள போய் உரைக்கும் இல்ல. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால எனக்கு மரணம் கிடையாது. எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கட்டும் பிறகு, இது எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அவர்களுக்கு மரணம் இல்லாமல் தான் சிருஷ்டித்தார். அதை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டார். வார்த்தை இருக்குது நமக்கு, அது போதும். யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல. யாரும் அந்த புக்கை வாசித்தீங்களோ தெரியல. நம்ம சாது சுந்தர் சிங் அவர் புக்கில் எழுதியிருக்கிறாராம், நான் அதை படிக்கல. அவர் வந்து மலையில எங்க இமயமலையில எங்கேயோ அவர் மெடிடேட் பண்ணும்போது ஒரு குகைக்குள்ள ஒரு நாள் இவர் எப்படியோ போயிட்டாரா. அங்க ஒரு மனுஷன் 600 வருஷம் வயது வரைக்கும் 600 வயதான ஒரு நபரை சந்தித்தாரா. அவர் இவருக்கு கம்யூனியன் கொடுத்தாரா. அந்த புக்கை நம்ம எல்லாரும் வாசிக்கணும் இல்ல. பாருங்க, அவர் சொன்னாரா, யோவான் அப்போஸ்தலனிடத்துல நான் கம்யூனியன் வாங்கினேன் அப்படின்னார. பாருங்க, சரிங்களா. ஏன் நம்ம வந்து அதாவது நம்ம 120 வருஷம் வாழணும் கண்டிப்பா. அதை விட எது முக்கியம்னா ஹெல்த்தியா வாழணும். ஹெல்த்தியா வாழணும், வெல்த்தியா வாழணும், பீஸ்ஃபுல்லா வாழணும், ஜாய்ஃபுல்லா வாழணும். வருகையிலும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், போகையிலும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். இந்த வசனங்களை ஜெயா சிஸ்டர் நீங்க ரிசீவ் பண்ணி ஏதாவது ஒரு எனக்கு ஒரு இதை அனுப்புங்க. வெரி குட், நல்லா எழுதியிருக்கீங்க பிரதர். சங்கீதம், நீடித்த நாட்களாய் அவரை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பேன். இதுல என்ன ரட்சிப்பு என்றால், இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி தன்னுடைய பவரை காண்பிப்பார். அதுதான் இந்த இடத்துல. அவரே உனக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்காயுசு. எப்படி நம்ம குறைந்த வயதோடு இருக்க முடியும் பாருங்க. தேவனாலே நம்முடைய நாட்கள் பெருகும் என்று வார்த்தை சொல்லுகிறது. கழுகு எப்படி திரும்ப திரும்ப வயதை புதுப்பிக்கிறதோ அதை போல நாமும் புதுப்பிக்க முடியும். இன்னும் பாருங்க, உனக்கு நிறைவான ஆயுட்காலத்தை கொடுப்பேன் இல்ல. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஓகே, வெரி குட் பிரதர், தேங்க்யூ. இதை அப்படியே நீங்க ப்ரிசர்வ் பண்ணுங்க, நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்ன செய்யலான்னு அப்புறம் நம்ம யோசிப்போம்.
எஸ். இப்போ எத்தனாவது கேள்வி? ஐந்தாவது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. எந்த விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? எந்த விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? மேம் சிஸ்டர், எந்த விசுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? எஸ் சிஸ்டர். வெளிப்படையாக தோன்றும் அனுபவத்தை வரும் விசுவாசத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை மூலம் வரும் விசுவாசத்துக்கே இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆண்ட்ரூ, உமக்கு இதை எழுதும் பொழுது என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார்? தோமா. வெரி குட். நான் வாசிக்கிறேன், பேஜ் 103ல டாப்ல இருந்து வாசிக்கிறேன். 8 நாட்களுக்கு பின்பு இயேசு வெளிப்பட்டார், மறுபடியும் வெளிப்பட்டார். அப்பொழுது தோமாவும் அங்கே இருந்தான். இயேசு தோமாவை அழைத்து அவரது கைகளையும் விலாவையும் தொட்டு பார்க்கும்படி செய்து அதன் பின் அவர் சொன்னார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. உடனே தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனிடம், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். லேலுயா. அப்ப நாம எல்லாரும் தோமாவை விட பாக்கியவான்களா? இல்ல, அப்படி அந்த கேள்வி கேட்டிருக்கலான்னு இப்பதான் என்ன வருது. நாம் யாவரும் தோமாவை விட பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பாருங்க அருமையானவர்களே, இது எவ்வளவு நிதானமா சொல்றாரு பாருங்க. அப்போ வேதத்திலே தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் விசுவாசிக்கிறோம், எனவே நாம் பாக்கியவான்கள். அந்த சென்ஸுக்கு வந்திருக்க. அப்போ இன்னும் தெளிவா விசுவாசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க. எஸ் பிரதர். எது மட்டும் போதும் என்று நாம் வர வேண்டும். நெக்ஸ்ட் யாரு? லிதியா சிஸ்டர். அக்கா இல்ல இன்னைக்கு. ஓகே, வெரி குட். இப்போ எது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. எது மட்டும் போதும் என்ற இடத்திற்கு நாம் வர வேண்டும். ஷார்ட்டா சொல்லணும். இது வரைக்கும் சொல்லாதவங்க, வீடியோல வராதவங்க. வார்த்தை மட்டும். வெரி குட். அவருடைய வார்த்தை மட்டும் போதும் என்ற இடத்திற்கு நீ வர வேண்டும். நீ ஏன் வரக்கூடாது? இல்ல, அந்த மாதிரி வந்ததுனாலதான் யாரு வந்தா? நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்களே பைபிள்ல. 1-2 உதாரணம் யோசிங்க. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதுப்பா, எனக்கு அது போதும் என்று நின்றவர்கள் யாராவது சொல்லலாமா? ஓகே, எல்லாருமே கரெக்ட் தான். காலேபு, யோசுவா, பவுல். இயேசு கிறிஸ்து இதுக்கு ரொம்ப கிளாசிக்கா ஒரு இன்சிடென்ட்ல நடந்தது, பேசினாரு. அது என்ன பேசினாரு? அப்பத்தினால் மாத்திரமே இல்ல, வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். நம்முடைய சரீரம் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று எழுதி இருக்கிறதே. நிறைவான நிலையான என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று எழுதி இருக்கிறதே. அது மட்டும் போதும். அதே பகுதியில் அப்படிதான் வாசிக்கிறோம். யாரு? நம்ம ஆபிரகாமை குறித்து. அவர் சொன்னதே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு நாள் ஆகும்? நீங்கள் எவ்வளவு வேகமா அதை விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு நாள் தான். ரைட்? ஆமா. இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? பிரச்சனையை பார்த்து பேசிட்டா போயிடும் இல்லையா? ஆமா, அநேகர் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த வார்த்தையை நமக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தை மட்டும் போதும்ப்பா. நான் இயேசு கிறிஸ்து செய்தவைகளே செய்திருவேன்,
அதை விட பெரிய அற்புதங்களை செய்திருவேன். நம்ம பல வசனங்கள் வாசித்தோம். அவரே எனக்கு தீர்க்காயுசா இருக்கிறார். எனவே நான் குறைந்தபட்சம் 120 ஆண்டுகள் எந்தவித வியாதி இல்லாமல் மான் கால்களைப் போல பலனுள்ள கால்களை உடையவனாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு நான் வாழுவேன். இதுல ஒண்ணும் நஷ்டம் இல்லையா? நஷ்டம் இல்லை, எக்ஸ்பென்சஸ் இல்லை, ரொம்ப டைமும் வேண்டியதில்லை. அப்ப இதுல மொத்தத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இதை நாம் பிராக்டிஸ் பண்ணவில்லை என்றால் வார்த்தை நமக்கு அனுபவமாக மாறாது. சரிங்களா? ஆமா. எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். எது எப்படி மாறுவதற்கு நீண்ட காலமாகும்? இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்றீங்களா? எது ஒரு மனிதனின் இருதயம் ஒரு நொடிப்பொழுதில் தேவனுக்கு விரோதமாக திரும்பி தேவனிடமிருந்து கேட்க முடியாதபடி உணர்வற்றதாக மாறிவிடுவதில்லை. அது ஒரு நீண்ட காலமாகும். நீங்களே அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, ஈஸி தான். நீங்க உங்களில் பலர் வேற மார்க்கத்திலிருந்து வந்திருக்கீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு பாருங்க, இனிஷியல் எக்ஸைட்மெண்ட். சால்வேஷனுக்குள்ள வந்த உடனே நமக்கு ரொம்ப பரவசம். ஓ, நல்ல தேவனை கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான், இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த உணர்வோடு நாம் ரட்சிக்கப்பட்டோம், என்னையும் சேர்த்துதான். அப்புறம் பார்த்தா அவர் வாக்கு பண்ணி இருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே நம்ம அவிசுவாசத்துக்குள்ள போகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவிசுவாசத்துக்குள்ள போனோம். என்னுடைய மகள் டயனா சொல்லுவார், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகருக்கு இருக்கிறது இல்லை. அந்த இனிஷியல் என்ஜாய்மெண்ட், தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணோம், வார்த்தையை என்ஜாய் பண்ணோம், எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணோம். அப்படி என்ஜாய் பண்ணும்போது நிறைய நன்மைகளையும் பெற்றோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்லுங்க. விசுவாசமான செய்திகளை கேட்டோம், அவிசுவாசமான செய்திகளை தர்ற சபைகளுக்கு போனோம், அதான் மாட்டிட்டோம். எல்லாருக்கும் பதில் தெரியுது இதுக்குல்ல. நேற்று ஒரு சிஸ்டர் எங்க சேலத்துல இருந்து பேசுறாங்க போன்ல, பிரதர் உங்க மெசேஜ் ஒரு 10 மெசேஜ் கேட்டேன் பிரதர். நான் மாத்திரம் எங்க வீட்டுல கிறிஸ்டின், என் ஹஸ்பண்டும் ரட்சிக்கப்படலை, 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்படலை, 30 வருஷம் இந்த சபைக்கு போனேன் பிரதர். நீங்க சொல்றது கரெக்டா சொல்றீங்க பாரு. அப்போ அதாவது இதுல இந்த உணர்வற்ற தன்மை வருகிறதுக்கும் நாளானது. சரிங்களா? நான் அப்படிதான் யோசித்து பாக்குறேன், எப்படி காலேப் யோசுவாவால அப்படி ஃபெய்த்துக்குள்ள ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. சூரியனை பார்த்து பேசுறான், சந்திரனை பார்த்து பேசுறான். ஏன்னால் அவனுடைய விசுவாசத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு சர்ச்சுன்னே ஒன்று இல்லை இல்லையா? பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, அதே போலதான் இருதய உணர்வற்ற தன்மை ஆகிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்தது போல உணர்வுள்ள தன்மை வருவதற்கும் அருமையானவர்களே கொஞ்சம் காலம் பிடிக்குது இல்லையா? ஆமே விசிபிள் இல்ல பாஸ்டர். ஓகே ஓகே, அவரு ட்ரை பண்றாங்க. பாருங்க, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓகே, இப்போ அதே நேரத்துல இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஒரு நபர் இப்படியே எடுத்துக்கொள்வோம், நல்லா ரட்சிக்கப்பட்டிருந்தாரு, நல்லா இருந்தாரு, இப்போ ஒருவேளை விழுந்து போயிட்டாருன்னு வைக்கலாம். அவருடைய இருதயத்தை உணர்வு உள்ளதாக மாற்றுவதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு வழி என்ன? ஒருத்தர் பின்வாங்கி போயிட்டாரு, சொல்லுங்க.
பிராசமுள்ள மனக்கண்கள். நன்றி அத சொல்ல வந்து இல்ல பழகணும். என்ன நன்றி சிஸ்டர்? நன்றி சொல்ல இல்ல ஓகே, இன்னும் இருக்கு ஆன்சர், பெஸ்ட் ஆன்சர். ஒருவருடைய மனதை மாற்றுவதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு பிரதானமான வழி என்ன? சத்தியத்தை சரியா அறியணும். வார்த்தையை தியானித்து விசுவாசிக்கும் போது ரினியூ ஆகும். சரி, இப்ப பாருங்க, மோசே வந்து அடம் பிடிக்கிறான். என்ன அடம் பிடிக்கிறான்னா, ஆண்டவரே வேற யாராவது பாருங்க, எனக்கு மந்த நாவு, நான் திக்குவாயன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் மனதை தேவன் மாற்றுவதற்கு என்ன செய்தார்? அதிர்ச்சி வைத்தியம் செய்தார். அதிர்ச்சி வைத்தியம், அற்புத வைத்தியம் செய்தார். அதுக்கு தான் அந்த பவரை நம்மளுடைய நாவிலே கொடுத்திருக்கிறார், நம்முடைய நிழலிலே கொடுத்திருக்கிறார், நம்முடைய ட்ரெஸ்ஸில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய மொபைல்ல கொடுத்திருக்கிறார் இல்லையா? சிந்திங்க. ஸோ இருதயத்தை உணர்வு உள்ளதாக மாற்றுவதற்கு மோசேக்கு அப்படி செய்தார். வேற யாருக்கு அப்படி செய்தார்? அதிர்ச்சி வைத்த கொடுத்தாரு. வெரி குட். பவுலுக்கு என்ன அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார்? கண்ணை குருடாக்கினார். அப்புறம் என்ன செஞ்சாரு? 3 நாளை பிறகு திறந்தவர். கண்ணை திறந்தார் பாருங்க, மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா மாறிட்டு. தமஸ்கு வீதியில யாரு நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க, பிரதர் மோகன் சிலாசரஸ் எதனால இந்த அரை நூற்றாண்டு சஸ்டெயின் பண்றாருன்னு நான் யோசித்து பார்த்தா, அதிகமாக படிக்காதவர், ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனுஷன். ஏன் இப்படி உறுதியா நிற்கிறாருன்னா, அவரை வந்து செத்து போவாருங்கன்னு சொல்லி அவங்க வீட்டிலேயே ஒதுக்கி ஒரு கட்டில போட்டாங்க. சரிங்களா? எத்தனை நாள்னு தெரியல, மாதக்கணக்காக குறையாம இருந்திருக்கும். அவர் முடிவு பண்ணிட்ட, எலும்பு தோலும் ஆயிட்டார், அவ்வளவுதான், இனிமே கல்லறையே எங்க வைக்கலான்னு யோசிச்சிருப்பாங்க. 4 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க, அதிர்ச்சி வைத்தியம் பாருங்க, எழுந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த விதமான ஷாக்குல அது ஒரு உறுதியானதை தருது. ஆனால் இப்பதான் நம்ம போன வசனத்துல வாசித்தோம் பாருங்க, அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இல்லாமலே அவரை நம்புவதுதான் என்னது சிறந்த ஒரு வாழ்க்கை. பைபிள்ல நீங்க பலரை பார்க்கலாம். மோசேக்கு செய்தது போல அப்புறம் பவுலுக்கு செய்தாரு. இந்த சீஷர்கள் யாரு, பேதுருவெல்லாம் அப்படித்தான் பிடிச்சாரு. வலை கிளியத்தக்கதாக, பிரமிக்கத்தக்கதான்னு எழுதியிருக்கு. மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு உங்கள கூட ஓகே, யோனாவுக்கு அப்படித்தான். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கூட சிலர் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அப்பா யாரோ சொன்னாங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஜெயா சிஸ்டர் இஸ் சோ லக்கி. ஏன்னா பாஸ்டர் மதுரையில எந்த சர்ச்சுக்கு போனீங்க? ஹாரிஸ். அவர் சத்தியத்தை சரியா போதிக்கிறாரு, அதனால தப்பிச்சுட்டாங்க இல்லையா? வெரி குட். நம்ம எல்லாருக்கும் இது புரிஞ்சுட்டு பாருங்க. நொடி பொழுதில் எப்படி நாம வந்து அவிசுவாசத்துக்குள்ள போய் சிக்கலையோ, அதே போல நொடி பொழுதில் விசுவாசத்துக்குள்ளேயும் நான் வந்துட மாட்டோம். அது வருவதற்கு தேவன் வைத்திருக்கிற பிப்ளிக்கல் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அந்த அப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா திரும்பவும் அவர்களை வழி நடத்துவதற்கு சரியான போதகர்கள் இல்லாததுனால அவிசுவாசத்திலே அகப்பட்டு இருக்கிறதையும் இழந்து விடுகிறார்கள். அதை சரியாக செய்வதற்காக தான் தேவன் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். 8வது கொஸ்டின் போயிடுவோம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 8. தேங்க்யூ. எஸ். நிலம் எது, விதை விளைச்சல் எது? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? நிலம் இருதயம். ஆமென். விதை வார்த்தை. வெரி குட். விளைச்சல் அறுவடை. என்ன அறுவடை? ஆத்ம அறுவடை. ஓகே, வேற? இப்போ உங்க இருதயத்துல வார்த்தை வந்துட்டு, நிலத்துல வார்த்தை வந்துட்டு, அந்த வார்த்தையாகிய விதை விழுந்துட்டு, அதனுடைய விளைவு என்ன நடந்தது உங்களுக்கு? விசுவாசம். விசுவாசம் அல்லது சால்வேஷன் அல்லது அவரை அறிகிற அறிவு. இந்த 3ல எது எழுதினாலும் மார்க் போடலாம். வேற எது இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். நிலம் எது? இருதயம். விதை எது? தேவனுடைய வார்த்தை. விளைச்சல் எது? விசுவாசம் அல்லது அவரை அறிகிற அறிவு.
ஓகே பிரதர். 120வது பக்கம் பாஸ்டர். 120வது பக்கம் அந்த 120வது பக்கம் இருக்கு பாஸ்டர். அந்த இருக்குதா? ஓ ஓ, தேவனுடைய தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம் முழுவதும், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்கள் வெற்றி, ஒரு விசுவாசியாக ஜெயம் பெறுவது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்கள் இதயத்துக்குள் விதைப்பது என்ற எளிமையான விஷயமாகும். ஓகே, நான் எங்க இருந்து எடுத்தேன்? காமனா தான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை பாருங்க. 120 டவுட் யாரு? ஓகே 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 ரைட். நமக்கு இதுல எந்த டவுட்டும் இல்லை, எந்த டவுட் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு சந்தேகம் வரும். அது என்ன விளைச்சல், அது என்ன அறுவடை, அது என்ன மேனிஃபெஸ்டேஷன்? விசுவாசம் ஆகிய வெளிச்சம் இல்லையா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 போயிடலாம் பிரதர். தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன உணர்வு தேவை? யார் சொல்றீங்க? ஆவிக்குரிய உணர்வு. கரெக்ட், அதான் பதில். 113வது பக்கம் செகண்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் இருப்பாருங்க. பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆவிக்குரிய உணர்வு, அதான் தேவை. ஆவிக்குரிய உணர்வு என்றால் என்ன? என்ன சொல்லலாம்? ஆவிக்குரிய உணர்வு என்பது ஆவி என்ன வார்த்தை தான். வார்த்தை சொல்லுறது தலைமுறையால் குணமாயிட்டீர்கள், அதுக்குரிய உணர்வை எடுக்கணும். அவிசுவாசத்தை எடுக்கக்கூடாது பாஸ்டர். விசுவாசத்தை அந்த வார்த்தையை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய உணர்வு வரும். உணர்வு. ஓகே, இப்ப எடுத்துக்கிட்டோம். பேஜ் 113ல டாப்ல இருந்து பாருங்க, நான் ரீட் பண்றேன். 113 டாப். அதே போலவே நமது இருதயத்திலும் மாற்றம் உண்டாகிறது. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ள அனுமதித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆவிக்குரியவற்றில் உணர்வற்றவர்களாக மாறுகிறோம். நாம் அவபக்தியான காரியங்களை பற்றி மட்டும் பேசவில்லை, இயற்கையான சாதாரண காரியங்களும் நமது சிந்தையை மேற்கொள்ள முடியும். நாம் உலகில் நடக்கும் துயர சம்பவங்கள், செய்திகள், கேளிக்கைகள் போன்றவற்றில் நமது இருதயத்தை மூழ்க வைத்து சிறிது சிறிதாக ஆவிக்குரிய சிந்தைக்கு எதிராக அதை கடினப்படுத்தி விடுகிறோம். ஒரு இயற்கை உலகில் நாம் வாழ்கிறோம், நடக்கிறோம். ஆகவே அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையில் அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதிலும் நேரம் செலவழிப்பது இல்லை. நாம் உலக பிரகாரமான காரியங்களில் ஆழமாக மூழ்கி போய் சிறிது சிறிதாக தேவ காரியங்களை புறக்கணித்து அசட்டை செய்து முடிவில் நமது சிந்திக்கும் விதமே மாறிவிடுகிறது. ஆகவே கர்த்தர் ஓமைகளை கொடுத்து கற்பிப்பதற்கு ஒரு காரணம், மக்களுடைய இருதயம் மிகவும் மந்தமாகிவிட்டதுதான். அவைகள் கொழுத்து விட்டன, அவர்களுடைய செவிகள் கேட்பதில்லை, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவைகளால் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் அநேக மக்களிடம் பேச முடிவதில்லை, ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள். பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆவிக்குரிய உணர்வு அவர்களிடத்தில் இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு தீப்பொறி இருக்கிறது. அங்கே ஆவிக்குரிய உணர்வும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் இருக்கிறது. ஆனால் அதை நாம் தான் வளர செய்ய வேண்டும். அநேக மக்கள் கர்த்தருடைய காரியங்களுக்காக நேரமே செலவழிக்காத காரணத்தால் அவர்கள் ஆவிக்குரியவைகளில் மந்தமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களிடம் தேவனால் பேச வேற வழியே இல்லாததால் ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் ஓமைகளாக வைத்திருக்கிறார். வெரி குட். ஒரு ஸ்டோரியா சொல்றார். அவர் சொன்னதிலே பெஸ்ட் ஓமை என்னது? எது? விதை விதைக்கிறார். விதை. ஆண்டவருக்கு அது ரொம்ப, எங்க போனாலும் அதான் பேசுறாரு. 40-50 வருஷம் ஆனாலும் சமீபத்துல வேர்ல்டு வைடா ஏதோ ஒரு மீடியால பேசினாரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன், என்ன பேச போறாரு புதுசா அப்படின்னு பார்த்தா இதைத்தான் பேசுறாரு. எது? விதைக்கிற உதைத்தான் பேச. அதுல அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். அவர் மைண்ட் செட் ஆயிட்டு, வார்த்தையில பவர் இருக்கு, அதை பேசினா போதும். அப்போ நாம் யாவரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்ததுக்கே ஒரு வல்லமை தேவைப்பட்டது. அந்த வல்லமை எதுல இருக்கிறது? தேவனுடைய
தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. ஆமா, அதான் நம்முடைய கண்களை திறந்தது. அந்த அந்த எலிமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த பவர், சூப்பர் நேச்சுரல் டிவைன் பவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு பாருங்க, இல்ல? நம்ம கிட்டத்தட்ட 130 வகுப்பு, 130ன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம்னு வச்சுக்கிடுவோம். 2.5 வருஷம் இந்த ஃபேஷன்ல நம்ம கேதர் பண்றோம். ஏன் நமக்கு இன்னும் சலிப்பு தட்டவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையில ஒரு சுவை இருக்கிறது. வல்லமை மாத்திரமல்ல, பவர் மாத்திரமல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா? அதுதான் காரணம். நான் சொன்ன உடனே நீங்க உடனே 21 செட் ஆர்டர் பண்ணிட்டீங்க. கிரேட், ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். சிஸ்டர், அது டிஸ்பேட்ச் ஆயிட்டா உங்களுக்கு? ஜெயா சிஸ்டர் ஆயிடுச்சு பிரதர், அனுப்பிட்டாங்க. வெரி குட், வெரி குட். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்கு சுவையா இருக்கு. தேவனுடைய வார்த்தை சுவையானது என்பதற்கு எந்த வசனம் சொல்லுகிறது? அவருடைய வார்த்தை தேனிலும் தேனி கூட்டிலும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கிறது. சூப்பர்ல பாருங்க, எவ்வளவு. அது எழுதுறது யாரு? தாவீதா, சாலமோனா தெரியல. தாவீதானா? ஓகே, சாலமன்ல. ஓகே, பாருங்க அருமையானவர்களே, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் சுவையா இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம். அப்ப எவ்வளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. அதுல தேவனுடைய வார்த்தையிலே நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமை மாத்திரமல்ல, நம்மை சுகமாக்குகிற வல்லமை மாத்திரமல்ல, ரொம்ப இனிமையும் இருக்கு. அதனாலதான் ஒரு கவி நான் அப்படி எழுதுனேன், தேனிலும் இனிமை தேவனின் வார்த்தை தியானித்து தியானித்து, தேனிலும் இனிமை தேவனின் வார்த்தை தியானித்து தியானித்து தேவனை அறிகிறோம், மனம் புதிதாகி மறுரூபம் அடைகிறோம். பாருங்க, அந்த மறுரூபம் அடையத்தக்கதாக வல்லமை இருக்கிறது. நம்மை பரவசப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அதுல இருக்குது, தேவனுடைய வார்த்தையில இருக்குது. அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இருந்தாலும் கூட எத்தனை சதவீதம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க வேர்ல்டு வைடா? மேபி லெஸ் than 10% இருக்கும்ல. ஓகே, எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். தேவன் ஏன் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் அனுப்பி இருக்கிறார்? சொல்லாதவங்க யாரு இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க, கண்டிப்பா. 115வது பக்கம் மேல, நமது இயற்கையான அறிவினால் நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை நமக்கு விளக்கி கற்றுக் கொடுக்கும் நோக்கத்திற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் நம்ம எதற்குள்ளாக நடத்துகிறவர்? சகலவித சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவனுடைய ஆவியான். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அந்த தேவனுடைய ஆவியானவர் தான் நமக்கு இந்த உணர்வு உள்ள எண்ணத்தை தந்திருக்கிறார். நான் இப்படி யோசிப்பேன் பாருங்க, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், இவர்கள் இருவரையும் குறித்து விளங்க வைப்பவர் தேவனுடைய ஆவியானவர் இல்லையா? அவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இயற்கையான அறிவினால் நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை. அப்போ நல்லா நம்ம இதை மறந்து போகக்கூடாது. நமக்கு தேவன் இயற்கையான அறிவை தரவில்லை, தேவரகமான அறிவை தந்திருக்கிறார். இயேசுவையே நமக்கு ஞானமாக்கி தேவ ரக அறிவினால் நம்மை நிறத்து விட்டபடியினால் தான் நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் மாம்சமாக மாறுகிறது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை நமக்கு வெளிப்படுகிறது. இங்க இருக்கிற எல்லாருடைய பழைய முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம அதுல ஒருத்தர் நான் மட்டும் சொல்றேன், அவங்க காயப்பட மாட்டாங்க. மகேஸ்வரி சிஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட்ல உட்காரும்போது நம்பிக்கையற்றவர்களாக தான் இருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம வார்த்தையே போட்டு தோண்டி தோண்டி பார்க்க பார்க்க அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணிட்டு. ஸோ இந்த ஒன்றே நமக்கு ஆதாரம் என்று நாம் இந்த
முழு பாடத்திலே நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இன்னும் தேவனுடைய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். எங்களுக்காக சிலுவையிலே இதை போல ஒரு நாளிலே மரித்து 3வது நாளிலே உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி. ஆதியாகமம் முதல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தது வரை நடந்த சம்பவங்களை நாங்கள் நம்பும்படியாக எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் எதற்காக நீர் கரம் பிடித்தீரோ அதை நிறைவேற்றத்தக்கதாக இன்னும் எங்களிடத்துல நீர் தெளிவாக பேசுவீராக. தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி தருவீராக. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.